தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவிப்பதை எதிர்த்து தற்போது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். பவித்ரா, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. கடந்த 1996, 2001 ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக 3,92,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் சகோதரர் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கில் இருந்து அவர்களை விடுவித்து வேலூர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து 2013 அதிமுக ஆட்சியில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரணைக்கு எடுத்திருந்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை குற்றப்பத்திரிகைகளை விலக்கி வாதத்தை முன்வைத்திருந்தார். துரைமுருகன் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் மித்ரா, வில்சன் ஆகியோர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவருடைய சொத்துக்களை அமைச்சர் துரைமுருகன் மூலம் சேர்த்தவை என லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறது. வழக்கு சம்பந்தப்பட்ட காலத்துக்கு முன் வாங்கப்பட்ட சொத்துக்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன என்றும், குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சருடைய குடும்பத்தினரை அமைச்சரின் பினாமி என குறிப்பிட எந்த ஆதாரங்களும் இல்லை என்று வாதம் முன்வைக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தனித்தனியாக முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளனர் என்றும், அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றும், காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்து அதிகாரி விசாரிக்க வேண்டிய வழக்கை அதிகார வரம்பு இல்லாத ஆய்வாளர் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்திருக்கிறார் என்றும், வழக்கு தொடர்வதற்கு சட்டப்படி அனுமதி பெறப்படவில்லை என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்தது என்றும், அந்த உத்தரவை எதிர்த்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் இந்த மறு ஆய்வு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதத்தை முன்வைத்திருந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய மறு ஆய்வு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தற்போது ஒத்திவைத்திருக்கின்றது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.